வணக்கம். நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அடுத்த அதாவது சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையின இந்த பல்லக்கவுண்டம்பாளையம் அப்படின்ற பகுதியில் தான் நாம் இருந்துட்டு வரோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலை இந்த சாலை விபத்து நடந்திருக்கு. அதாவது இந்த சாலை விபத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற அதாவது தனியார் பேருந்து, அந்த பேருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவு பளு ஏற்றிக்கொண்டு அதாவது சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பேருந்தில் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பேருந்து செங்கப்பள்ளி அடுத்து பல்லக்கவுண்டம்பாளையம் அருகே வரும் சூழ்நிலையில் முன்பு சென்ற ஒரு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த லாரியை முந்தி செல்ல முற்பட்ட போது முன்னால் சென்ற மற்றொரு லாரியை பார்த்தவுடன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனமானது சாலையிலேயே கரப்பாம்பூச்சி போல் கவிழ்ந்து உள்ளது. இந்த விபத்தில் அதிக அளவு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த சூழ்நிலையில் அந்த பேருந்தில் இருந்தவர்கள் முதலாவதாக கீழே அந்த விபத்து ஏற்படுத்தி அந்த விபத்தில் பலரும் படுகாயமடைந்து அவர்களை மீட்டு இங்கிருந்து பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கும் ஊத்துக்குளி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பியுள்ளனர். தொடர்ந்து இந்த விபத்து தற்போது நடந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் அதாவது அந்த கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அதிக அளவு இந்த பேருந்தில் பயணம் செய்ததாக முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளது. இதில் இறந்து போன 2 பேருமே கல்லூரி மாணவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள். இந்த சூழ்நிலையில் இந்த விபத்து நடந்த இடத்தை பொறுத்தவரை டிஃபன் கேரியர் உள்ளிட்ட பல்வேறு அதாவது கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் அதிக அளவு இருந்த சூழலில் இந்த விபத்து மிகவும் சோகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அதாவது நேரில் பார்த்து அந்த மாணவ மாணவிகளை மீட்டு அந்த பெரியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றி கொண்டு சென்றவர்கள் நம்மிடையே உள்ளனர். அவர்கிட்ட நம்ம என்ன நடந்துச்சு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதிகமான கூட்டம், மிகப்பெரிய விபத்து, எல்லாம் ஒரே பதறிக்க சத்தம் அப்படி இருந்தது. ஒரு லாரி முன்னாடி போக அதை கரெக்ட் பண்ணுற போது டிரைவர் பேலன்ஸ் மாதிரி விபத்து கவிழ்ந்துட்டு ஒரு 120 பேருக்கு மேலே 130-140 இறப்பு சம்பவ இடத்துல 2 பேருங்க. அப்புறம் ரொம்ப அடிபட்டு மயக்க நிலையிலும் ஒரு 4-5 பேர். ஏறத்தாழ விபத்து ஒரு 10 கூட்டத்தை போகும் அதிகமாக. என் பேர் சக்திவேலுங்க. இந்த விபத்து கூட்டம் கல்லூரி மாணவன் அதிகமாக வந்ததுனால தான் இந்த விபத்தே நடந்துக்குதுங்க. ஓவர்லோடு அது முந்தி செல்ல இது வண்டியால் வண்டி அப்படியே அப்சைட் ஆகிடுதுங்க. இதில் இது 8:40-45 டைம் நடந்தது. பஸ்ஸோட டைம் அதுதாங்க 8:30 மணி 8:30 40க்கு மேலே. பேருந்தில் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பூரா எல்லாருமே சேர்ந்து இது பண்ணதாங்க. கூட்டம் மெயின் அதிகம் பூரா ஸ்கூல் காலேஜ் பசங்க பொண்ணுக்கு தான் அந்த பஸ்லேயே அதிகம் கூட்டம் அதிகம். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு உள்ளே எல்லாம் சரியாக வர்றதெல்லாம் நிற்கணும். இந்த பஸ்ஸில் மெயின் டிக்கெட் கொஞ்சம் கம்மிங்கிறனால ரெகுலராக இந்த ஒரே பஸ்ஸு அது 2 வண்டி வர்றது, ஒரு வண்டி இன்றைக்கி வண்டி வரலைங்கிற வருஷம் எல்லா டிக்கெட்டும் அதில் அதிகம் ஏறிட்டாங்க. இப்போ அடிப்பட்டதில் எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கி அவங்க அனுப்பிச்சிருப்பீங்க? அந்த விபத்தில் இருந்த மக்களுடைய மனநிலை எப்படி பார்த்தீங்க? மனநிலை இங்கேயே எல்லாம் நம்ம அதை ஒன்று கண்ணில் பார்க்கலே யாரும் முடியாது. ஆனால் கீழே உள்ள சிக்கி எல்லாம் இது நம்ம அதனால் நிறைய கை துண்டாயிடுச்சுங்க. சைடு இருந்தும் பஸ் இழுத்துட்டு வந்துடுச்சுல. அதனால் பூரா பிள்ளை பசங்க தான், வேறு யாருமே மற்ற பெரியவங்களுக்கெல்லாம் இதில் உள்ள இல்லை. 90% பூரா காலேஜ் பசங்க தான் பூரா. இந்த பகுதியில் அதிகமாக விபத்து நடக்கின்ற ஒரு பேரும் சொல்கிறாங்க பல்லக்கவுண்டம்பாளையத்தில். அதை எப்படி பார்க்குறீங்க? அது விபத்து சின்ன விபத்து பெரிய விபத்து நடந்தது தாங்க. நம்மவுமே யாருமே இது பண்ண முடியாத அளவுக்கு. ஏன்னா மெயின் எல்லா பக்கமே கவர்மெண்ட் பஸ் உள்ளே வந்துட்டு போனால் கொஞ்சம் கூட்டம் குறையலாங்க. கவர்மெண்ட் பஸ் எல்லாமே உள்ளே வர்றதில்லைங்க. ரெண்டாவது ரெகுலராக போனால் அந்த 10 ரூபா 15 ரூபா டிக்கெட் குறையுது அப்படிங்கிறனால எல்லாருமே அந்த பஸ்ஸில் தான் ஏறுறாங்க. அது மெயின் காரணம் அது. உள்ளே வராத ஒரு காரணம். ரெண்டாவது இந்த டிக்கெட் 5 ரூபா 10 ரூபா எச்சா இருக்குது. அப்போ ரெகுலராக போகிறவங்களுக்கு வாரம் 100 ரூபா கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாமே படிக்கிறதுலையே அப்படியே தான் போகிறாங்க ரெகுலராக. யாரும் கேட்குறதும் இல்லை. இப்போ எச்சா போனால் மற்ற வண்டி வாகனத்தை எல்லாமே ஆடியோ பார்த்து எல்லாம் பார்க்குறாங்க, டோல்கேட்டில் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஓவர்லோடில் இதுகளை யாருமே கேட்டுக்கிறது இல்லை. எதுவுமே நிறையா டைம் எல்லாம் சொல்கிறாங்க, சொன்னால் அது பஸ்காரன் யார் கேட்குறாங்க. அப்புறம் அதோடு அப்படியே முடிச்சுக்கிறாங்க. என் பேர் சின்னசாமிங்க. நான் பக்கத்து ஊருங்க. இப்போ காலையில் 8:30 மணி அளவில் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. இதில் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. இதில் என்ன காரணம்னா ஓவர்லோடுங்க. ரெண்டாவது ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணும்போது அந்த ரைட்டில் ஏறி லெஃப்ட் இருக்கும்போது வண்டி தூக்கிடுச்சு. அப்படியே கவுந்துருச்சுங்க. கவுந்து நிறையா பேர்த்துக்கு அடி, எவ்வளோன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அடி. 2 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஒருத்தர் ரொம்ப கசகசன்னு போயிட்டார். ரெண்டாவது திருப்பூர்லேருந்து இந்த வண்டி வர்றது, அங்கேருந்து எத்தனை டிராஃபிக் தாண்டி வருது, போலீஸ் பார்க்குறாங்க. இவ்வளோ கூட்டத்தை ஏற்றக்கூடாதுன்னு ஏதாவது தடுத்து நிறுத்தணும்ல, இதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை. அதாவது அந்த ஒரு பஸ் வரலைங்கிறனால எல்லாருமே அதில் ஏறி வர்றாங்க.
இது வந்து டோல்கேட்டு எல்லா பக்கம் தாண்டி போகுது, எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாமே இது வந்து அவங்க ஒரு கவனக்குறைதாங்க பாருங்களேன். அப்போவே நிறுத்தி இவ்வளோ ஏறாதீங்கப்பா, வேறு வண்டியில் ஏறி போங்கன்னு சொன்னா இந்த உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். யாருமே வந்து பண்ணல. இவன் இந்த 20 வருஷமாக பறிக்க வச்சு எல்லாம் கனவுளோடு இருந்து எல்லாம் செஞ்சு போன மாதிரி ஆகி போச்சு பாருங்களேன். இந்த காலையில் இந்த விபத்தை பார்க்குறீங்க, மீட்பு பணியில் ஈடுபடுறப்போ உங்கள் மனநிலை எங்கள் மனநிலை எப்படி சார் இருக்குது? எல்லாம் ஒரு பயங்கரமான சோதனை தானுங்க இது. 20 வருஷமாக காப்பாற்றி படிக்க வச்சு எல்லாம் கனவுளோடு போனதில்லை. இன்ஜினியர் ஆவேன், கலெக்டர் ஆவேன், இதாகவே போனது எல்லாருமே இப்படி. ஆனால் எப்படி இருக்குங்க சார்? இது அழுகா குறைங்க, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த விபத்தோட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பைபாஸில் முதல்ல பார்த்தீங்கன்னா கட்டாகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக ட்ரிவேர் அடைச்சிட்டாங்க. இந்த டோல்கேட்டுக்கார் என்ன பண்ணுறா, ட்ரிவேர் அடைச்சதுனால ஊருக்குள்ளே பஸ்ஸு வர்றதில்லை. பஸ்ஸு வராத காரணத்தினால தான் இந்த ப்ரைவேட் வண்டி மட்டும்தான் உள்ளே வருது, வேறு எந்த வண்டி உள்ளே வர்றதில்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நேரம் அங்கே அமுத்தி பிடிச்சா பெருமாநல்லூரில் அமுத்தி பிடிச்சா பல்லகொண்டம்பாளையம் நிற்க வேண்டாம். என்ன காரணம் கேட்டால் பல்லகொண்டம்பாளையம் பஸ் உள்ளே வர முடியாது. என்ன காரணம்னு கேட்டால் ட்ரிவேர் அடைச்சி வச்சுருக்கிறீங்க, இது எப்படி பஸ் உள்ளே வரும்? எங்களுக்கு டைமிங் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நாங்கள் வர முடியல. அந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க இந்த ஒரே பஸ்ஸை நம்பி தான் வர வேண்டியது. காரணம் என்னென்னா, டோல்கேட்டுக்காரனுடைய அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக இந்த மாதிரி விபத்து ஏற்படுற காரணமே வந்து டோல்கேட்டுக்காரர் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.